ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலோ மேக்ஸிமம் லிபி மேன்வாவோட 99வது எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 98 எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோக்கு நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ பாருங்க ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல ஹீரோ இருந்துட்டு இந்த சமாஜா என்னதான் அசுர டிராகன் அப்படின்ற ஒன்னு கூட்டிட்டு வந்திருந்தாலும் அவன் இருந்துட்டு கோகுமா வந்துட்டு அவனோட உண்மையான ஃபார்முக்கு வந்துட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ண வச்சிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோவை பார்க்கலாம். இப்ப சாப்டரோட ஸ்டார்டிங்ல அங்க ஜாங்ஷி கூட எல்லாருமே சண்டை போட்டு இருக்காங்க இல்லையா, அததான் காமிக்கிறாங்க. அப்ப யூமி அங்க இருந்துட்டு எல்லாருமே அதை எதிர்த்து தளர்ந்து போயிடாதீங்க, நம்ம மட்டும் இதுல தோத்துட்டோம் அப்படின்னா லூயாங்கோட கதையே முடிஞ்சிடும், அதனால ஃபைட் பண்ணுங்க, நம்ம கூட இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்க எல்லாருமே பேட்டில் மோடுல அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப கோகுமா இருந்துட்டு ஏதோ ஒரு பெரிய சாம்பியை இருந்துட்டு போட்டு தள்ளிட்டு எப்படி உன்னை ரெண்டா வெட்டிட்டனா அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கிறப்ப சியோலின் இருந்துட்டு கேங் ஜின்யூ கூட இந்த ரீஇன்ஃபோர்ஸ் மட்டும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா எங்களோட ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிற எல்லாருமே ஏற்கனவே தோத்து போயிருந்திருப்பானுங்க. பட் எங்களால எவ்வளவு நேரத்துக்கு இதை வந்துட்டு தாக்கு பிடிச்சி இருக்க முடியும்னு தெரியலையே, அதுவும் இத்தனை ஜாம்பிஸ் இருந்துட்டு எங்களை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அந்த சைடு அங்க மேல 2 டிராகன் சண்டை போட்டு இருக்கப்ப கீழே சமாஜாவும் நம்ம ஹீரோவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப சமாஜா இருந்துட்டு அவனோட ஹெவன்லி டீமன் டிவைன் ஆர்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றப்ப ஹீரோ வந்துட்டு அதுல இருந்து தப்பிச்சான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அவனோட கன்னை வச்சு ஷூட் பண்றப்ப அதே மாதிரி இருந்துட்டு இந்த சமாஜா அவனோட ஸ்வாட வச்சு பிளாக் பண்ணிறான். அப்ப அவன் இருந்துட்டு உன்னோட இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாமே என் மேல ஒர்க் ஆகாது, எப்படி ஒரு ஏன்ஷியன் ஸ்பீசிஸ வந்துட்டு நீ கைக்குள்ள போட்டுக்கிட்ட அப்படின்னு தெரியல, பட் என்னோட கண்களை வந்துட்டு உன்னால ஏமாத்த முடியாது. உன் கையில இருக்கிற அந்த ரிட்டனர் பிரேஸ்லெட் வந்துட்டு வேற ஒரு ரேமுக்கு வந்துட்டு உனக்கு கனெக்ட் பண்ண முடியும், பட் ஒரு சர்டன் டைமுக்கு தான் வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியும். அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னோட கதையுமே வந்துட்டு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றா. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோவால அந்த பிரேஸ்லெட்டை வந்துட்டு இன்னொரு 8 நிமிஷத்துக்கு தான் யூஸ் பண்ண முடியும். சோ கோகுமா 8 நிமிஷத்துக்கு தான் இந்த உருவத்துல வந்துட்டு இருக்கும். அந்த சமாச்சாரம் இருந்துட்டு இருந்தாலும் உன்னோட ஆட்டிடியூட்ல வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சமன் பண்ண அந்த 2 டிராகனையுமே இருந்துட்டு அந்த டார்க் எம்பரரையும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் வந்துட்டு கொல்றதுக்கு அனுப்பி வச்சேன். பீக் மார்ஷியல் ஆர்டிஸ்ட கூட அதுங்க வந்துட்டு ஈஸியா வந்துட்டு கொன்றும். அதுங்க வந்துட்டு உன்னோட மாஸ்டரையும் ஃப்ரெண்டையும் வந்துட்டு தேடி போயிருக்கு. இருந்தாலும் ஏன் அதை நினைச்சு நீ கொஞ்சம் கூட அஃபெக்டே ஆகல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஏன்னா கேக்குற, ஏன்னா அதை நினைச்சு நான் கவலைப்படவே தேவையில்லை அப்படிங்கிறப்ப அந்த டிராகன் அவங்கள்ட்ட போயிருதா. அப்ப சிஜங்க இருந்துட்டு 2 டிராகன் இருந்துட்டு நம்மள ஃபாலோ பண்ணுது யூசங் அப்படிங்கிறப்ப அவங்கள இருந்துட்டு ஹெவன்லி டீமன் கிட்ட தூக்கி வீசிட்டு பேக் ஹிலா மாஸ்டர் வந்துட்டு நான் உங்களோட கையில விடுறேன், அவங்களுக்கு வந்துட்டு ஓடுறது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 டிராகனுக்கு எதிராக துன் யூசங்க வந்து தனியாலாம் நிக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட சோல் சேசிங் ஸ்வாட் ஸ்டைல வந்துட்டு யூஸ் பண்றப்ப அதுல வந்துட்டு டெப்த் ஸ்வாட் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றான். அது மூலமா அவனை சுத்தி நிறைய ஸ்வாட் இருந்துட்டு உருவாகி இருக்கு. அது எல்லாத்தையுமே அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதை வச்சு அங்க இருக்கிற டிராகன்ஸ் கூட ஒத்தாலா சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்ப ஹெவன்லி டீமன் இருந்துட்டு இவன் எங்க இருந்தாலும் ரொம்ப ஸ்கில்லோட இருக்கானே, உண்மையுமே ஒரு கிரேட் ஸ்டூடெண்ட் நீ பிடிச்சிருக்க சோல் சேசிங் சோயங் அப்படிங்கிறப்ப சேயங்க இருந்துட்டு என்ன உனக்கு பொறாமையா இருக்கா, அவனுக்கு வந்துட்டு மத்தவங்க மேல அஃபெக்ஷன் இல்லாத மாதிரி அவன் காமிக்கலாம், பட் உண்மையுமே அவன் நல்ல பையன் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே அந்த சமாஜா இருந்துட்டு பார்த்துட்டு வாய்ப்பே இல்ல, டவருக்கு வெளியே இருக்கிறவன் இந்த மாதிரி ஒரு சுப்ரீமான பீக்க வந்துட்டு அடைஞ்சிருக்கானா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அச்சச்சோ அதுக்குள்ள ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகாத, இதை மட்டுமே நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கல அப்படிங்க. அப்பதான் அந்த முறிமை சேர்ந்தவங்க எல்லாமே சண்டை போட்டுருக்கப்ப அந்த இடத்துல ஒரு கொடி வந்துட்டு இருக்கு. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் அதை பார்த்துட்டு அங்க பாருங்களேன் அந்த கொடி வந்துட்டு அப்படிங்கிறப்ப யார் வந்திருக்கானா, அந்த ஹோலி எம்பையர்ல இருந்து தான் அந்த சிஸ்டர்ஸ் வந்துட்டு வந்திருக்காங்க. ஆனா ஹோலி எம்பையர் அப்படிங்கிறது அந்த பெரிய எம்பையர்ல ஒரு பகுதி தான். எம்பையரும் முறிமு இருந்துட்டு எதிர் ஃபோர்சஸ் இருந்தும் கூட இவங்க ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. அப்ப சவானா இருந்துட்டு மை சிஸ்டர்ஸ் பிளஸ்ட் பை லைட், நம்மளோட வேலை என்ன, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பகுதியிலுமே நம்ம காடஸ் ஆஃப் லைட் இருந்துட்டு டச் பண்ண வைக்கணும். சோ அப்படி இருக்கப்ப இந்த லேண்டுக்கு வந்துட்டு ஷேடோ வந்துட்டு வந்திருக்கு. அந்த ஷேடோவோட டார்க்னஸை நம்ம தான் எராடிகேட் பண்ணணும், நம்மளோட டிவைன் லைட்டை வச்சு லைட்டோட பிளஸிங் உங்க கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே இருந்துட்டு அட்டாக் பண்ண போறாங்க. ஆப்ரஹாமும் மெக்கன்சியும் போறாங்களா, மறுபடியும் மெக்கன்சியோட அந்த மொட்டை மண்டையில அடிக்கிற கிளார் இருந்துட்டு அந்த ஜாங்ஷி அந்த முறிமுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரோட கண்ணையுமே இருந்து கிளார் அடிக்க வைக்குது. பட் இருந்தாலும் அங்க இப்படி ஹோலி எம்பையர்ல இருந்து வந்து சண்டை போறப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜாங்ஷி எல்லாம் உண்மையான ஜாம்பியா இருந்தா இவனோட ஹோலி பவர் இருந்துட்டு அதை ரொம்பவே இருந்துட்டு வீக் ஆக்கிரும். அது மட்டும் கிடையாது, ஆக்சுவலா நம்மளோட டீபோன் இருந்துட்டு ஒரு 100 தான். சோ அந்த டிவைன் பவர்னால நம்ம டீபோனுமே இருந்துட்டு வீக்கா தான் மாறிடும். அப்படியே அங்கேயே படுத்துருச்சு. அப்ப சியோலின் இருந்துட்டு எதுக்காக இந்த எம்பையரோட நைட்ஸ் இருந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம நீ அந்த செயின்டஸ் தானே அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் கடுப்பாகிற. ஏன்னா ஆக்சுவலா தெரேசாவை கொல்றதுக்கு தான் இவங்க எல்லாம் இருந்துட்டு அந்த யூரோப்கே இருந்துட்டு வந்திருப்பாங்க. சோ இவ்வளவு வந்து நமக்கு ஹெல்ப் பண்றாலே அப்படின்னு கடுப்பாகிறோம் என்னவோ. அப்ப சமாஜா இருந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு என்னால நம்பவே முடியல, எம்பையரோட ஹோலி நட்ஸ் நீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கியா, நான் நினைச்சதை விட எல்லா விஷயங்களுமே நீ வந்துட்டு கூர்ந்து பார்த்து இருக்கிற. ஹவவர் இந்த இடத்துல வந்துட்டு நான் உன்னை கொன்னுட்டேன் அப்படின்னா உன்னோட எல்லா பிளான்ஸுமே இருந்துட்டு பாயிண்ட்லெஸ்ஸா மாறி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருந்த அந்த அந்த ஒயிட் ஃபிளேம்ஸோட அந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா, டிராகன் ஸ்டோன், அதை தன்னோட உடம்புக்குள்ள வந்துட்டு அப்சர்வ்
பண்ணிக்கிறான். அப்படி பண்றப்ப அந்த அசரேட் டிராகனோட பவர் இருக்குல்ல, அது கூட இவன் வந்துட்டு ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கிறான். அதனால சமாஜாவோட மனித தன்மை அப்படிங்கிறது வந்துட்டு அன்ஸ்டேபிளா மாறி அவன் வந்துட்டு டிராகனிபிகேஷனுக்கு உள்ளாக்கப்படுறான். அதாவது டிராகன் மாதிரியே ஒரு ஹைபிரிட் ஃபார்மா இருந்துட்டு அவன் மாறிடுறான். இந்த இடத்துலயே அவனை கொல்ல போறேன் அப்படின்னு அவன் சொல்றப்ப, அதுக்கடுத்து லைட்னிங் டிராகன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லையுமே வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டு, என்னோட வழியில குறுக்க வராம இந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போ அப்படின்ட்டு அட்டாக் பண்றான். உங்களுக்கு பாக்குறது அங்க சாதாரணமா அட்டாக் மாதிரி இருந்தாலும், அது இருந்துட்டு அந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு ஒரு மலையவே இருந்துட்டு போயிட்டு அட்டாக் பண்ணிட்டு, அந்த மலையே இருந்துட்டு வெடிச்சு செதறிடுது. ஆனா அந்த இடத்துல தான் ஆலிஸ் இருந்துட்டு என்னமோ ஒரு வரைஞ்சுக்கிட்டு இருக்கா. இந்த மவுண்டைன் வந்துட்டு ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது போலயே. சோ இதனாலதான் வேற வழியில என்ன போக சொன்னானா, சரி இப்ப வந்துட்டு நான் ஸ்பீடா அதை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேரியரை தான் எப்படி வரைஞ்சுக்கிட்டு இருப்பா. அப்ப இந்த சமாஜம் இருந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகி பார்த்துட்டு இருக்கான். என்ன அப்படின்னா, ஹீரோ வந்துட்டு அவனோட அந்த டோம் கிரேவோட ரைட் ஆர்மை யூஸ் பண்றான். அது மட்டும் இல்லாம அந்த டிராகன் ஸ்வார்ட் அந்த பேல்மங் இருக்குல்ல, அதையுமே இருந்துட்டு யூஸ் பண்றான். இப்ப அது கொஞ்சம் லைட்டா மாறி இருக்கு. அந்த ஓரன் பிளாக் ஸ்மித் அப்படி பண்ணி கொடுத்திருக்காரு. ஹீரோ வந்துட்டு நான் தான் உன்னை வார்ன் பண்ணிருக்கணும், பட் என்ன பண்றது, இப்ப நீ பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டியே, எனக்கு முன்னாடி நீ வந்துட்டு டிராகன் மாதிரி மாறி இருக்க கூடாதே அப்படின்னு சொல்றான். ஏன்னா அந்த ஸ்வாடோட பேர்லயே இருக்கு, அது டிராகன்ஸை கொல்ற ஸ்வாடு. இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி டிராகன்ஸ்க்கு எதிராக சண்டை போடுறப்ப இந்த ஸ்வாடோட பவர் இருந்துட்டு 2 மடங்கு அதிகரிச்சிடும். இதோட இந்த சாப்டர் இருந்துட்டு முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் சாப்டர்ல கோகுமா அதுக்கப்புறம் ஸ்பிரிட்ஸ் எல்லாமே இருந்துட்டு தூங்கிட்டு இருக்கதை காமிக்கிறாங்க. அப்பதான் கோகுமாக்கு மட்டும் பயங்கரமா வேர்க்கிற மாதிரி இருக்கா. அது காரணம் அதோட கனவுல இருந்துட்டு அந்த யாக்ஷா தான் இருந்துட்டு அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ற மாதிரி இருக்கு. அதனால இது இருந்துட்டு அழுதுகிட்டே கத்திட்டு எழுந்திருக்கிறப்ப மத்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் கேப்டன் என்னாச்சு மறுபடியும் கேட்ட கனவா கேப்டன் அப்படின்னு கேக்குறாங்க. சோ அதெல்லாம் ஞாபகம் வச்சு இந்த இடத்துல கோகுமா இருந்துட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கு. அப்ப ஹீரோ வந்துட்டு அப்படிதான் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோ கோகுமா, நீ இப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க, உண்மையாலுமே உன்னோட அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ வந்துட்டு அந்த சமாஜாவோட டிராகனிபிகேஷன் இருந்துட்டு ஈஸியா இருந்து சமாளிச்சுட்டு தான் இருக்கான். அப்ப அந்த சமாஜா இருந்துட்டு என்னமோ ஒண்ணு தப்பா இருக்கே, அந்த ஏன்ஷியன் டிராகன் வந்துட்டு கிளியரா அசரேயோட ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, பட் அதுக்கு டைம் கம்மியா இருந்தாலும் எதுக்கு அசரே டிராகன் அது கொல்ல மாட்டேங்குது. அது மட்டும் கிடையாது, ஈவன் தோ என்னோட ஃபைனல் ட்ரம்ப் கார்டான இந்த டிராகனிபிகேஷனை வந்துட்டு நான் யூஸ் பண்ணிருக்கேன், யூஸ் பண்ணா எல்லாம் எனக்கு சாதகமா தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அட்டாக் வந்துட்டு அங்க யூஸ் பண்ணிட்டு அப்படி எல்லாம் எனக்கு சாதகமா நடக்கணும் அப்படிங்கிறப்ப எதுக்காக என்னோட எந்த ஒரு அட்டாக்குமே உன்னை ரீச் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ வந்துட்டு சமாஜா நீ வந்துட்டு அந்த டிராகன் ஸ்டோனை வந்துட்டு அப்சர்வ் பண்ணப்ப என்ன நினைச்சிருப்ப தெரியுமா, ஆப்சல்யூட்டான பவரை வச்சு எந்த ஒரு பிரச்சனையை வேணாலும் நீ சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்ச. அது வந்துட்டு ஒரு பேடான அப்ரோச் கிடையாது. ஏன்னா நானுமே ஒரு நாள்லாம் அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்குள்ள நீ வந்துட்டு அப்படி யோசிச்சுட்டு போயிட்டு அப்படின்னா செவுத்த தான் முட்டிக்கணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்ஷியன் ரூல் ஸ்பெல் அப்படிங்கிற ஒரு சீலை வந்துட்டு ஆக்டிவேட் பண்றான். அதுவும் அந்த எழுத்துக்களை எங்க எழுதியிருக்கான், அந்த சமாஜாவோட ஸ்வாடுல வந்துட்டு எழுதியிருக்கான். அப்ப அவன் இருந்துட்டு என்னது இது என்னோட ஸ்வாடுல எப்படி இந்த மார்க்கிங்ஸ் எல்லாமே வந்துருச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த எழுத்துக்கள் மூலியமா அதை வந்துட்டு நகர விடாம பண்ற ஒரு 6 ஸ்டார் பேரியர், கிராவிட்டி அதிகமாக்குற ஒரு 4 ஸ்டார் பேரியர் வந்துட்டு ஆக்டிவேட் பண்றான். அதனால அது வந்துட்டு பயங்கர ஹெவியா வந்துட்டு மாறிடுது. சமாஜா வந்துட்டு எப்படி இது நடந்துச்சு, என்னால இந்த இடத்துல நகர கூட முடியலையே, ஒருவேளை அப்ப நடந்திருக்குமோ, இந்த கேங் ஜினியோக்கு இருந்துட்டு என்ன அட்டாக் பண்ணிட்டு இருக்கப்ப என்னோட ஸ்வாடை வச்சு அதெல்லாம் பிளாக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த புல்லட்ஸை வச்சு தான் என்னோட ஸ்வாடில் இந்த சீல் எல்லாத்தையுமே வரைஞ்சானா அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு டைம் முடிய போகுது அப்படிங்கறனால சமாஜா கடைசியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் உனக்கு நான் சொல்றேன், நீ வாழ்ந்துட்டு இருக்க இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல உங்ககிட்ட எல்லா பவருமே இருந்தா மட்டும் எல்லா விஷயத்தையுமே பண்ணிட முடியாது. இந்த டவரை வந்துட்டு நீ கிளைம் பண்ணணும் அப்படின்னா நீ வந்துட்டு எல்லாத்தையும் கூர்ந்து கவனிச்சு பயங்கரமா கால்குலேட் பண்ணி பிளான் போடணும். அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணி அதுல வந்துட்டு சர்ட்டனா என்ன நடக்கும் அப்படின்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்படிங்கிறப்ப கரெக்டா ஹீரோட அந்த பிரேஸ்லெட்டுக்கான டைமும் முடிஞ்சிருது. அதனால கோகுமாவும் இருந்துட்டு அங்க மேனிஃபெஸ்ட் ஆயிருந்துச்சுல, அதோட மேனிஃபெஸ்டேஷனும் இருந்துட்டு முடியுது. ஆனா அதே சமயம் அங்க ஆலிஸ் இருந்துட்டு ஓகே வேலை எல்லாமே முடிஞ்சு இப்ப ஓரமா இருந்து வேடிக்கை மட்டும் பார்க்க வேண்டியதுதான். இந்த தடவை கான்ட்ராக்டர் என்ன பிளான் போட்டிருக்கான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த அசரே டிராகனை சுத்தி 10 ஸ்டார் பேரியர் மித்திக்கல் கிரீச்சர் ட்ராப் அப்படிங்கறத வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிருக்கான். அது மூலியமா அந்த அசரே டிராகனுக்குள்ள இருக்கிற அந்த வைகர் கர்ஸ் பாய்சனை வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டான். சோ இதுக்கு மேல சமாஜாவால அந்த டிராகனை கட்டுப்படுத்த முடியாது, அதோட சுயநினைவுக்கு அது வந்துருச்சு. சமாஜா இருந்துட்டு சம்மனிங் வந்துட்டு கேன்சல் ஆயிருச்சு. அதே சமயம் அசரே டிராகன் மேல என்னோட சாசனரி ரிமூவ் ஆயிடுச்சா அப்படின்னு ஷாக்கா இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு சமாஜா நீ வந்துட்டு ஒவ்வொரு தடவை உன்னோட ஸ்வாட வந்துட்டு ஸ்விங் பண்றது, உன்னோட மூவ்மெண்ட், நீ என்ன நினைக்கிற, இந்த பிரேஸ்லெட்டோட டைம் வந்துட்டு எப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே என்னோட போன எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த தடவை நான் கால்குலேட் பண்ணிருக்கேன். அது இல்லாம மறுபடியும் நீ வந்துட்டு தப்பான ஒருத்தனை வந்துட்டு கோவப்படுத்திட்ட, அதுதான் என்னோட மாஸ்டர் டார்க் எம்பரர் அப்படிங்கிறப்ப
சமாஜா இருந்துட்டு டேமிட் மறுபடியும் என்ன புரியாத மாதிரி பேசிட்டு இருக்க, மறுபடியும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்க பாத்துருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவனுக்கு பக்கத்துல போயிட்டு அவனோட ஹெவன்லி டீமன் டிவைன் ஆர்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றான். அப்ப ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் என்னோட மாஸ்டரை பார்த்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நான் வந்துட்டு எப்பெல்லாம் ஒரு இடத்துல வந்துட்டு தோத்து பாருவனோ அப்பதான் ஒரு ஜென்யூனோட அன்போட என்ன கைட் பண்ற மாதிரி என்னோட மாஸ்டர் தான் என் கூட இருந்தாரு அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த சைடு அட்டாக் பண்ண போறப்ப டிராகன் இல்லையா, ஆனால் டிராகன் ஸ்லேயரோட ஸ்பெஷல் எஃபெக்ட் வந்துட்டு அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகுது. அப்ப ஹீரோ இதுக்கு முன்னாடி கேம் விளையாடுறப்ப அவர் இறந்து போனப்ப ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் பத்தி பெருசா கவலைப்படக்கூடாது, இதெல்லாம் வெறும் கேம் தான், எனக்கு இதை பண்றதை தவிர வேற எந்த வேலையும் கிடையாது, அதனால எத்தனை தடவை ஆனாலும் சரி இந்த கேமை வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணிட்டு என்னால வர முடியும், பட் எத்தனை தடவை நான் ரீஸ்டார்ட் பண்ணாலும் சரி மறுபடியும் உங்களை சாக விடவே மாஸ்டர் என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு நினைச்சிருக்கான். சோ அந்த அளவுக்கு டார்க் எம்பரர் மேல ஹீரோ வந்துட்டு அந்த ஒரு அன்பு வந்துட்டு வச்சிருக்கான் அந்த கேம்ல இருந்தே. அதனால அவரை வந்துட்டு அப்படி ஒரு நிலைமைக்கு மாத்தின சமாஜாவை சும்மா விடுவானா, அந்த அட்டாக வச்சு ஒரு லார்ஜ் ஸ்கேல சமாஜா வந்துட்டு ஹீரோ அட்டாக் பண்ணிட்டான். சோ அப்படி பண்ணதுனால அங்க யூசங்க வந்துட்டு சமன் பண்ண டிராகன் கூட சண்டை போட்டு இருந்தாலையா அதுங்க இருந்துட்டு மறைஞ்சு போயிருது. இந்த சைடு அந்த சமாஜா அட்டாக் பண்ணதுல அவனோட உடம்போட ட்ரேஸ் கூட அந்த இடத்துல இல்ல, எல்லாமே காணாம போயிருச்சு, அந்த டிராகன் ஸ்டோன் மட்டும் தான் இருக்கு. அதனால ஹீரோ மட்டும் லெவலப் ஆகுறான். இந்த டிராகன் ஸ்டோனை வந்துட்டு பேல்மங் இருந்ததுனால சேஃபா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறப்ப இதோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப பெஸ்டான டிராகன் ஸ்டோனா, இதை வந்துட்டு வெதரையே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா, டிராகன்ஸை கிரியேட் பண்ண முடியுமா, இந்த மாதிரி நிறைய யூஸ் இருக்கும் இதுக்கு. ஹீரோ வந்துட்டு இந்த டிராகன் ஸ்டோன் ஆஃப் ஒயிட் ஃபிளேம்ஸோட எனர்ஜியை வந்துட்டு அங்க இருக்கிற மித்திக்கல் கிரீச்சர் அசரேக்கு வந்துட்டு எனர்ஜியை கொடுக்குறான். அப்ப ஹீரோ வந்துட்டு என்ன எனர்ஜியை வாங்கினதுக்கு அப்புறம் இப்ப பெட்டரா ஃபீல் பண்றியா அசரே டிராகன் அப்படிங்கிறப்ப அந்த அசரே டிராகன் வந்துட்டு சோ நீ தான் சமாஜாவை கொன்னவனா, அதுக்கப்புறம் என்ன டார்க்னஸ்ல இருந்து காப்பாத்தினவனா, ரொம்ப நன்றி, என்னால இந்த இடத்துல ரொம்ப தூரத்துக்கு பரவி இருக்கிற அந்த கேவாஸ வந்துட்டு ஃபீல் பண்ண முடியுது, பேலன்ஸ் மட்டும் சீக்கிரமா இந்த இடத்துல இயல்பு நிலைக்கு திரும்பல அப்படின்னா ரொம்ப பேடா மாறிடும், நான் வந்துட்டு உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், அதனால உனக்கு என்ன ஆசை வேணாலும் என்கிட்ட ஒரு விஷயம் கேளு, நான் அதை வந்துட்டு கண்டிப்பா நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறப்ப என்ன வேணாலுமா அப்படின்னு கேட்கிறப்ப அசரே டிராகன் வந்து எஸ் ஒரு 4 சிம்பிள்ஸ்ல ஒருத்தனா நீ பண்ண உதவிக்கு ரீபே பண்றதானே என்னோட டியூட்டி, அதனால பயப்படாம என்கிட்ட என்ன வேணாலும் கேளு, ஆனா எதுக்காக மூஞ்ச வட்டு இப்படி வச்சிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேக்குது. அடுத்து ஆலிஸ் இருந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு குட்னஸ் அந்த இடத்துல இருந்து இந்த இடம் எவ்வளவு தூரம் தெரியுமா, கான்ட்ராக்டர் மானா வந்துட்டு நம்ம சேர்த்து வைக்கணும் தான், அதுக்காக அங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு நான் பறந்து வராம நடந்தே வரணுமா, ஆமா இது என்னது அப்படிங்கிறப்ப ஹீரோ ஓ இதுவா அப்படின்னு கேக்குறான். என்னன்னா ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துல அங்க இருக்கிறவங்க மேல அவனோட முத்திரை இருக்கும்ல பிராண்ட் அதை வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கான், அது யார் மேல அந்த அசரே டிராகன் மேல ஹீரோ வந்துட்டு நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன், இதுதான் நம்மளோட வெட்டரன் கம்பெனியோட புது மெம்பர் ஸ்குவிஸ் செசமே கிரேன் அப்படிங்கிறப்ப ஆலிஸ் இருந்துட்டு ஓ இது ஒன்னும் அவ்வளவு கியூட்டா இல்லையே அப்படின்னு சொல்றா. ஆனா ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த டிராகனுக்கே புரியல போல, அந்த அளவுக்கு குழப்பத்துல இருக்கு, ஏன்னா ஒரு ஆசை வந்துட்டு உன்னை நிறைவேற்றுறேன்னு சொன்ன குத்தமானா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கு. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.